வியூல இந்த படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. என்னோட வியூல பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் வாங்குச்சு. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. நல்லா படம் ஸ்மூத்தாலாம் போல. சாரி, செமையா போச்சு. ட்விஸ்ட் ஒன்னு இருக்கு. அது பாத்தீங்கன்னா சீரியஸா எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். ஹீரோட ஆக்டிங், அந்த ட்விஸ்ட்ல தான் ஹீரோட ஆக்டிங் நீங்க பார்க்கணும். செமையா இருந்துச்சு. நிறைய சைக்கோ த்ரில்லர்ஸ் வந்துருச்சு. அதுக்கு எதுக்கு எனக்கு இது சைக்கோ த்ரில்லரே கிடையாது. இது சைக்கோட ஸ்டோரி இல்ல. மேபி நம்ம பார்க்கும்போது அப்படி தெரியும். நீங்க ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது சைக்கோ த்ரில்லர் மாதிரி தெரியாது. ஒரு ஹீரோ தான் வில்லன், வில்லன் தான் ஹீரோ. இந்த மாதிரி தெரியும். என்ன டிஃபரெண்ட் இந்த படம் மத்த படத்துல இந்த படத்துக்கு? மத்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, மத்த படம் ஹீரோக்கு, அதாவது ஹீரோ அப்படின்னாவே கொஞ்சம் பில்டப் பண்ணி இந்த மாதிரிலாம் காட்டுவாங்க. இதுல வந்து ஹீரோ ஃபர்ஸ்ட் படம், ஸோ அவருக்கு அவ்வளோ பில்டப்லாம் இல்லை. ஆனா அவரோட சைட்ல அவர் பக்காவா பண்ணியிருந்தாரு. பெருசா எங்களுக்கு இது தெரியல, ஹீரோட ஃபர்ஸ்ட் படமா அப்படின்னு தெரியல. பெரிய படம் தான் ஆக்சுவலி. எப்படி சொல்றது, சரத்குமார் சார் நடிச்சிருக்காங்க, ஜிவிஎம் நடிச்சிருக்காங்க, அப்புறம் சமுத்திரக்கனி சார் நடிச்சிருக்காங்க. ஸோ பெரிய படம் தான், எல்லாருமே பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எதுக்கு பெஸ்ட்? செகண்ட் ஹாஃப் சூப்பர். செகண்ட் ஹாஃப் 10க்கு 10 தரலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 10க்கு 8 கொடுக்கலாம். எந்த ரீசனுக்காக இந்த படம் பார்க்க வரலாம் லாஸ்டா சொல்லுங்க. அதுதான், இப்போ நீங்க ஃப்ரெண்டோட வந்தீங்க, ஒரு 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 ட்விஸ்டான ஒரு படம் பார்க்கணும். இனிமே லேக் ஆகாம போதா? லேக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக். கொஞ்சம் அது வந்து அந்த லேக்மே நீங்க செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். ஓ, இதுக்காக தான் லேக் வாங்குச்சு. ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஆமா, கரெக்ட். தேங்க் யூ வெரி மச். ஓகே. ஹிட் லிஸ்ட்டு சூப்பரான மூவிங்க. ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிக்கும் அப்படிங்கிற பெரிய வாழ்த்துக்கள். ஆக்சுவலி அந்த ஹோல் குரூப்புமே வாழ்த்துக்கள். ஹீரோ அண்ட் டேரக்டர் வந்து டெபியூ அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு டெபியூ மாதிரியே தெரியல, வச்சு பின்னி எடுத்திருக்காப்புல. ஸோ விக்ரமன் சாரோட பையன் அப்படிங்கிறதையும் தாண்டி உனக்கு ஹீரோ வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். படத்துக்கு சரத்குமார் சார் மிகப்பெரிய கம்பேக், சூப்பராக வந்திருக்காங்க. மீசையெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. போலீஸ் கெட்டப் சூப்பர். ஜிவிஎம் ஆஸ் யூஷுவல் உங்களை போலீஸாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த படத்தில் நாங்கள் வேறு மாதிரி பார்த்தோம், நீங்களும் பின்னிட்டீங்க. தென் சமுத்திரக்கனி சார் வேற லெவல் சார் ஆக்டிங். கொஞ்ச நேரம் தான் வந்துட்டு போறீங்க. இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே கதைக்கு தேவைங்க. யாருமே வேஸ்டாலாம் யூஸ் பண்ணல, பக்காவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. படம் யாருக்குமே டெபியூ மாதிரி தெரியல. ஆக்சுவலி ஹீரோ இவருக்குலாம் வந்து டெபியூ மாதிரி தெரியல. சூப்பராக இருக்குது. மியூசிக் கதையோட ஒன்றி இருக்குது, நல்லா இருக்குது. ஆக்சுவலி ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்குது. படம் வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லைனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ அப்படின்லாம் சொல்லுவாங்க, நம்பாதீங்க. ஆக்சுவலி லைட்டாக உங்களுக்கு கதை புரியுறதுக்காக அதை அப்படியே டெவலப் பண்ணிட்டு வர்றாங்க. மற்றபடி ஆக்சுவலி ஸ்பீடாக போயிடுது. படம் எங்கே வந்து இன்டர்வல் வருது, எங்கே எண்டு காட்டுனே தெரியல. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் படம் கொடுக்குமா சார்? தாராளமாக கொடுக்கும் சார். நீங்கள் வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் உள்ள வந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பூர்த்தி செய்யும். சரியா? இது ஒரு மிகப்பெரிய ஹீரோட படம்லாம் கிடையாது. இந்த படத்துக்கு வந்து நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி படத்தை சப்போர்ட் பண்ணணும். கதையா ஸ்கிரீன் பிளே? கதையின் நாயகனே வந்து கதை தான். ஓகே, ஸோ கதையின் நாயகன் வந்து கதை தான் வந்து கதையோட நாயகன். நீங்கள் ப்ரிடிக்ஷன் எதுவுமே பண்ண முடியாது. படத்தோட ட்விஸ்டே வந்து அதுதான். உங்களுக்கு ஃபைனலாக ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்ட் இருக்குது. சீட்டு நுனியில் உட்காந்துட்டு இருப்பீங்க. நான் உட்காந்தேன் 2-3 இடத்துல சீட்டில் நுனியில். நீங்கள் உட்காருவீங்க அப்படின்னு நம்புறேன். படம் ஹோல்சமாக சூப்பராக இருக்குங்க. கிங்ஸ்லி சின்ன காமெடி பண்ணியிருக்காரு, பட் இட்ஸ் ஓகே, நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. மொத்த படமே சூப்பருங்க. மியூசிக் சூப்பர், சினிமாட்டோகிராஃபி சூப்பர், கதை வந்து செமையாக பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி படத்துக்கு எல்லா ஆடியன்ஸுமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தென் ஒன்லி இந்த மாதிரி படம் வந்து வரும். என்ன கேட்கணும்? ரெகுலரா படம் பாக்குறீங்களா? அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு என்ன வித்தியாசம்? இப்போ எல்லா சைக்கோ மூவி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேட்டர்ன் படி கொலை பண்ணுவாங்க. இது எதுவுமே இல்லாமல் ஒரு மெசேஜுக்காக ஒரு சொல்ல வர்றது தான். கடைசியில் பார்த்தா ஆல் ஓவராக சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. 10க்கு நான் 8 கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது நல்லா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 5 நிமிஷம் லேகாக இருக்கும். நான் ஒரு 10 நிமிஷம் லேகாக இருக்கும். அந்த கடத்துற வரைக்கும் லேகாக இருக்கும். அதுக்கப்புறம் சூப்பராக போவோம். சரத் சார் எப்படி நடிச்சிருக்காரு? சூப்பராக நடிச்சிருக்காரு. படத்துக்கு எவ்வளவு பாயிண்ட்? அதான் சொன்னல, 10க்கு 8, 9 கொடுக்கலாம். நல்லா இருக்கு. ஓ, சூப்பரா இருக்குண்ணா. புதிய மாதிரியே தெரியல. எப்படி நடிச்சு? அது தெரியல, நான் அதான் சொல்றேன், அப்படி தெரியல. அது நான் சூப்பரா பண்ணிருக்காரு. படம் டெக்னிக்காவும் நல்லா லேக் ஆகல. நான் நல்ல ஸ்கிரீன் பிளே மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. படம் இப்படிதான் போகும் கணிக்கலாம். இல்ல, அப்படிதான் நாங்க என்ன நினைச்சோன்னா, அந்த சைக்கோ பார்த்துட்டு எஸ்ஜே சூரியன் எல்லாருமே அப்படிதான் நினைச்சோம். அந்த வாய்ஸ்லாம் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா கடைசியில பார்த்தா எல்லாம் எதிர்பார்த்தீங்க. அது நான் எப்படின்னா சொல்லுவேன், டெஸ்டே போயிடும். அதான் எதிர்பார்த்தாலும் வேற லெவல்ல போயிடுச்சு அது. தேங்க்ஸ். ஹிட்லிஸ்ட் வந்து உண்மையாலுமே சொல்கிறேன், சீட்டோட நுனியில் உக்காந்து தெறிக்க விட்டுருந்தாரு KS ரவிக்குமார் சார். ஏன்னா இது வரைக்கும் அவங்க படங்கள் எல்லாமே தமிழ் லோகோவில் தான் வரும் இல்லையா, டைட்டில். பட் இதில் வந்து என்னடா ஹிட்லிஸ்ட்டுன்னு வந்திருக்காங்களேன்னு பார்த்தேன். ABC 3 பேருமே பார்த்து மிரள்றதுக்கு ஒரு படம் எடுத்திருக்காரு. அதாவது த்ரில்லிங் படத்துலேயே இது வேற லெவலில் வந்து எடுத்திருக்காங்க. கதையை சொன்னால் கெட்டவங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் என் மைண்டில் ஏறி போச்சு. அதனால் நான் கதையை சீன்ஸை மட்டும் சொல்கிறேன். ஒவ்வொரு சீனுமே தனித்துவம் மிகுந்த மாதிரி எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அதில் எங்கள் சங்க தலைவர் எங்கள் சரத்குமார் அப்பா ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு, எங்கள் நாட்டாம்மா சார். அது போக எங்கள் சமுத்திரக்கனி அண்ணனும் அவரும் விட்டு கொடுக்கல அவரோட கேரக்டரை. அதே மாதிரி கௌதம் சார், இப்படி ஒவ்வொருத்தரையாக சொல்லலாம். எல்லாருமே சித்தாராக்கா அருமையாக பண்ணியிருக்காங்க. தாயா வந்து
எனக்கு அந்த படம் பார்க்குறப்ப ரொம்ப மறுபடியும் நம்ம கூட்டணி தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும். இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு படமாவது இந்த மாதிரி கேஎஸ் ரவிக்குமார் சார் படம் வந்துக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். கண்டிப்பாக வந்து அவருக்கு அதுவும் வானத்தை போல சன்னு, விக்ரம் சார் சன்னு வந்து விஜய் தம்பி வந்து ரொம்ப சூப்பராக ஃபஸ்ட்டு படம் மாதிரி இல்லாமல் பெஸ்ட்டு படமாக சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்கா. அப்படி எந்த விதத்துலையுமே லேக்கு கிடையாது. அவ்வளோ வந்து லாஜிக்காக இருந்துச்சு. எந்த இதுவும் மேஜிக்காக இல்லாமல் லாஜிக்காக இருந்தது. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஒவ்வொரு சீனுக்கும் நான் சீட்டோட நுனிக்கு வந்துட்டேன். அமைதி பட சத்யராஜ் சார் மாதிரி படத்தை வந்து அவ்வளோ லவ் பண்ணி லைக் பண்ணி படம் பார்த்தேன். கேஎஸ் ரவிக்குமார் அண்ணா நல்லா இருக்குதுண்ணா படம். உங்கள் படைப்புகள் எல்லாமே மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லிட்டு தான் போவீங்க. ஏன்னா பணம் காசுக்காக வாழ்கிறவங்க கிடையாது, அன்பு பாசத்துக்காக நீங்கள் வாழ்கிறவங்கன்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஓகேங்களா? அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னோட நல்வாழ்த்துக்கள் அண்ணா. சூப்பர்ண்ணா, சூப்பர். என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆப்புமே சூப்பர் ஆப்பு தான். ஓகேவா? அவர் வச்சது எதுவுமே டாப்பு தான். அதனால வந்து கேப்பே இருக்காது. சூப்பர். ஓகேவா? எது எதிர்பார்த்து வந்தீங்க? நான் எதிர்பார்த்தது வந்து சரி, நான் எதிர்பார்த்தது ஒன்று நாங்கள் சூப்பர் வந்துங்கிறேன், சுமையாக இருக்குது. விக்ரமன் பையனுக்காக வந்தீங்களா இல்லை ட்ரெய்லருக்காக பார்த்து வந்தீங்களா? அதாவது என்னென்னு சொல்கிறேன்னா, நான் சினிஃபீல்டில் இருக்கேன். நான் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர், நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஆடியன்ஸாக வந்து பார்த்துக்கும்போது நல்லா படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. முதல் படம் மாதிரி இருக்கு. இவர் வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டர் மாதிரி தான் பண்ணார். 10 படம் 15 படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் முதல் படத்துலேயே பண்ணியிருக்காப்புல. அனுபவங்கள் அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணி டெடிகேஷன் பண்ணி நிறையா பண்ணியிருக்காப்புல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எதுக்கு பெட்டராக உங்களுக்கு? எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சது, செகண்ட் ஹாஃப் முடிச்சது, ரெண்டுமே நல்லா இருக்குது. இதை நல்லா பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு எதை ஃபீல் பண்ணுறேன்? அப்படி ஒன்று ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு படம் 100% நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக சின்ன சின்ன குறைகள். குறைன்னு பார்த்தா எல்லா விஷயம் குறையா இருக்கேன். இது வந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது, நேர்த்தியாக இருக்குது. எனக்கு அப்படி ஒன்றும் குறையா தெரியல. டெக்னிக்கலாக எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா தான் இருக்குது. டெக்னிக்கலாக நல்லா பண்ணியிருக்காங்க. பட்ஜெட்டில் நல்லா கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா பிரம்மாண்டமே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு என்னவே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இது என்ன சைக்கோ? இல்லை ஒரு நல்ல ஒரு சமூக அவேர்னஸ் உள்ள படம். மக்கள் விழிப்புணர்வுக்கான ஒரு படம். நல்லா இருக்கு. சார் எப்படி பண்ணியிருக்காங்க? சரத நடிப்பு சக்கரவர்த்திங்க, அவர் நல்லா இருக்குது, பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருப்பார். அவரெல்லாம் ஸ்கோர் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அவர் சீன்லாம் நல்லா இருக்குது, ஒரு சீன் நல்லா பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சார். ஓகே, நன்றி.